பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னைக்கு நாம் பார்க்க இருக்கக்கூடிய விஷயம் என்னவென்றால், அல்லாஹு தாலா இந்த உலகத்தை அழிக்கக்கூடிய நாட்களை அருகில் வைத்திருக்கின்றார். எனவே அதற்கு அடையாளங்களை அல்லாஹ் நிறைய அடையாளங்களை சொல்லியிருக்கிறான். குறிப்பாக ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மின் அஷ்ராத்தி ஸாஅத்தி, நிச்சயமாக கியாமத்துடைய அடையாளங்களில் ஒன்று, அய்யுர்ஃபஅல் இல்மு, மார்க்க கல்வி உயர்த்தப்படும். இன்னைக்கு பாருங்க, உண்மையான மார்க்க கல்வி உடையவர்கள் மிக 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 குறைவு என்று சொன்னால் மிகையல்ல. அடுத்த அடையாளம் ஐயக்சுரல் ஜஹலு, இதற்கு அப்படி எதிர்ச்சொல்லாக மாற்றமாக அறியாமை, ஜஹாலத், ஜஹலு மிகைத்திருக்கும். இன்னைக்கு நல்ல மருத்துவர் இல்லை, நல்ல ஆலிம் இல்லை, நல்ல வழக்கறிஞர் இல்லை, நல்ல நீதிபதி இல்லை, இப்படி எல்லாமே இல்லை இல்லைன்னு சொல்லிட்டே போகலாம். அறியாமை உச்ச நிலையில் இருக்குது. இது இரண்டாவது அடையாளம். மூன்றாவது அடையாளம் ஐயக்சுர ஜினா, விபச்சாரம் பெருகிவிடும். இதை நான் விளக்கப்பட வேண்டிய, விளக்கி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை என்று நினைக்கின்றேன். முழுக்க முழுக்க சினிமா, அதன் மோகம், அதனுடைய பற்று, அதனுடைய பிரியம் எந்த அளவிற்கு ஆயிடுச்சுன்னு சொன்னால், இன்னைக்கு இப்படிப்பட்டவர்களெல்லாம் ஆடியவன், பாடியவன், ஓடியவன், அவனெல்லாம் ஒரு தலைவராக கருதப்படுகின்ற ஒரு நிலைக்கு நாம் தள்ளப்பட்டு இருக்கின்றோம் என்பதே ஜினா அதிகமாகிவிட்டது என்பதற்கு அடையாளம். நான்காவது ஐயக்சுர ஷுர்புல் ஹம்ரி, மது அருந்தக்கூடிய விஷயம் மிகைப்பது. மது கிடைக்காத இடமே இல்லை, மது அருந்தாத இடமே இல்லை என்று சொல்லும் அளவிற்கு ஆகிவிட்டது. மஸ்ஜிதுகளை தவிர, மற்ற சில புனித இடங்களை தவிர எல்லா இடங்களிலும் இன்று மது கிடைக்கும் அல்லது மது அருந்தக்கூடிய விஷயம் நமக்கு கண்ணால் உணர முடியும், பார்க்க முடியும். அடுத்த அடையாளம் ஐயகில்லல் இல்மு, இல்ம் உண்மையான கல்வி, யகில்லு, கல்ல யகில்லு என்று சொன்னால் குறைந்து விடுவது. அடுத்த அடையாளம் ஐயஸ்ஹுரல் ஜஹலு, அதாவது இல்ம் இல்லைன்னு சொன்னோன்னே வெளிப்படையாக எல்லா இடங்களிலும் ஜிஹாலத், அறியாமை பரவி விடுவது. அறியாமையுடைய உச்ச நிலையில தான் சமூகம் எதை நோக்கி போகும்னா புரியாத இடத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம். அப்படிதான் போயிட்டு இருக்குது. இந்த ஹதீஸ் புகாரி மற்றும் முஸ்லிம் ஷரீஃபில் இடம்பெற்ற ஹதீஸாக இருக்கிறது. இப்படியே இந்த ஹதீஸ்களை பார்க்கும் பொழுது ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்ன அறிவிப்பு நமக்கு ஞாபகம் வருகிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இதா ஜுஇயத்தில் அமானத்து, அமானிதம் வீணடிக்கப்படும். எப்படி? இதா உஸ்ஸிதல் அம்ரு இலா கைரி அஹ்லிஹி, தகுதி இல்லாதவர்களுக்கு தகுதியான இடங்களை கொடுக்கும் பொழுது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய பெரிய இடத்துல பிரின்சிபால் தகுதி இல்லாதவனாக இருப்பான். தீன், மருத்துவ தீன் சீஃப் என்று சொல்வார்கள், அவன் தகுதி இல்லாதவனாக இருப்பான். பேராசிரியர் தகுதி இல்லாதவனாக இருப்பான். இப்படியே சொல்லிக்கிட்டே போகலாம். தலைவன், தகுதி இல்லாத ஒரு நபர் தலைவனாக இருப்பான். இதுவும் கியாமத்துடைய அடையாளங்களில் ஒன்று என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த ஹதீஸ் புகாரியில் இடம்பெற்ற ஹதீஸாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, இப்படியே சொல்லிக்கிட்டே போகும் பொழுது பல விஷயங்களை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஒரு ஹதீஸில் இருக்குது, ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள், அதா அர்-ரஜுலு இம்ரஅத்தஹு, தன்னுடைய மனைவியுடைய பேச்சை கணவன் கேட்கக்கூடிய விஷயத்தில் தள்ளப்படுவான்.
மனைவி தவறாக சொன்னால் கூட அந்த புருஷன் கேட்பான். அதெல்லாம் என்ன நடக்கும்? பெத்த அம்மா வெளியே போயிடுவாங்க, பெத்த வாப்பா வெளியே போயிடுவாங்க, சொந்த அண்ணன் தம்பிகள்லாம் இழிவுபடுத்தப்படுவாங்க, உறவினர்கள் துண்டிக்கப்படுவார்கள், குறிப்பாக கணவருடைய உறவுகள். ஏன்? இது கியாமத்துடைய அடையாளம். அடுத்த அடையாளம் பாருங்க, வஅக்க உம்மஹு, தன்னுடைய தாய்க்கு துரோகம் செய்யப்படும், தன்னுடைய தாயை எதிர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். இது பொதுவாக இன்னைக்கு நிறைய பார்த்தீங்கன்னா முதியோர் இல்லங்கள் திறந்து கொண்டு இருக்கின்றன. மற்ற சமூகங்களில் மற்ற சமுதாயத்தினர்கள் திறக்கிறார்கள் சொன்னால் அது ஆச்சரியப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய முஸ்லீம் சமூகத்தில் சொல்கிறாங்க முதியோர் இல்லங்கள் திறக்கப்பட்டு அதுக்கு சந்தா வசூல் செய்கிறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இது ஒரு பெருமையா? அம்மா அத்தா வெளியே அனுப்புறது, அதற்காக முதியோர் இல்லங்களை உருவாக்குவது, அங்கே அவங்களுக்கு சேவை செய்கிற நிலைக்கு நம்முடைய சமூகம் வந்துருச்சுன்னு சொன்னால், வஅக்க உம்மஹு உக்கூக்குல் வாலிதைன் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். பெற்றோர்களுக்கு எதிராக பிள்ளைகள் நடப்பார்கள். இது கியாமத்துடைய அடையாளங்களில் ஒன்று. இன்னைக்கு நாம் பார்க்க முடிகிறது. அதுனா சதீகஹு, நண்பர்கள் எல்லாம் கூட இருப்பான் பல பேர்கிட்ட, ஆனால் அம்மா அத்தா கூட பிறந்தவன் அக்கா தங்கச்சி வெளியே இருப்பான். அந்த விருதுக்கே அழைப்பில்லாத இருப்பான். அதுக்கு ஒரு சப்ப காரணங்கள் சொல்வார்கள். அந்த காரணங்கள் அல்லாஹ் ஏற்றுக்குவானா என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும். அதற்காக சொந்த அண்ணன் தம்பிலாம் சரியாக இருக்கான் அப்படின்னு நான் சொல்ல வரல. வீடு என்று சொன்னால் பிரச்சனை இருக்கும், குழப்பங்கள் இருக்கும், குறைவு நிறைவு இருக்கும், ஊச் நீச் ஹோகா சொப் ஹோகா எல்லாமே இருக்கும். அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுதான். அட்ஜஸ்ட் பண்ணாதவன், உறவை துண்டிக்கிறவன் நம்மை சார்ந்தவன் அல்ல என்பதாக பல ஹதீஸுகளும் ஆயத்துக்களும் நமக்கு சான்றாக இருக்கின்றன. நபி அவர்கள் எந்த உறவையும் துண்டித்ததல்ல. அதற்கான நியாயமான காரணங்கள் நீங்கள் ஏற்படுத்திக்கலாம். அது அந்த காரணங்களுக்காக உறவை துண்டிக்கலாமா என்று குர்ஆனும் ஹதீஸும் சொல்லலை. துண்டிக்குங்க, துண்டித்து கொள்ளுங்கள் என்பதாக சொல்லலை என்பதை நாம் விலகிக் கொள்ள வேண்டும். வாக்குசா அபாஹு, அதாவது அதுனா சதீகஹு, நண்பன் பக்கத்தில் இருப்பான். அக்ஸா அபாஹு, சொந்த வாப்பா அப்பா அத்தா தூரமாக இருப்பான். பல பேர் தன்னுடைய அத்தாவை அறிமுகம் கூட படுத்த மாட்டாங்க, எங்கே இருக்கான்னு சொல்லவும் மாட்டாங்க. ஆனால் நண்பர்கள் பூரா சூழ்ந்து இருப்பாங்க. இதெல்லாம் கியாமத்துடைய அடையாளம். அடுத்த அடையாளம் பாருங்க, வஸஹரத்தில் அஸ்வாத்து ஃபில் மசாஜிதி, பள்ளிவாசல்களில் கூச்சல், சத்தம், கதறல் அதிகமாக இருக்கும். இன்னைக்கு பல பள்ளியில் பார்த்தீங்கன்னா, நான் பெரியவன், நீ பெரியவன், நான் தான் உயர்ந்தவன், நான் நல்ல நிர்வாகி, நீ கெட்ட நிர்வாகி, இப்படி சில நேரங்களில் ஜுமாவில், சில நேரங்களில் பெருநாளில், சில நேரங்களில் ரமலானில் இதெல்லாம் நம்ம பார்க்க முடியுது. பள்ளிக்குள்ள குர்ஆன் ஹதீஸுடைய வசனங்கள் ஓதப்படணும், வாசிக்கப்படணும், தொழுகை நடத்தப்படணும். இதை தவிர அது எதுவுமே அங்கே இருக்கக்கூடாது. வீண் பேச்சுக்கள் இருக்கக்கூடாது. ஆனால் வீண் பேச்சுக்களும் சண்டை சச்சரவுகளும் குழப்பங்களும் அடிதடிகளும் எல்லாமே இருக்கும். எல்லாமே வந்துருச்சு, எல்லா பள்ளியிலையும் வந்துருச்சு நான் சொல்ல மாட்டேன். இது எல்லாம் ஒவ்வொரு சில பள்ளிகளில் ஏற்படுறது கூட அது கியாமத்துடைய அடையாளம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். வசாதல் கபீலத்தை ஃபாசிகுஹும், முக்கியமான விஷயம். வசாதல் கபீலத்தை, ஊர் தலைவன் யார் ஆயிடுவான்னு சொன்னால், சாதானா சையீத், தலைவர், தலைவர் ஆகிவிடுவான். அல் கபீலத்தை, கபீலாவிற்கு, ஊருக்கு, நாட்டுக்கு. ஃபாசிகுஹும், அந்த ஊரில் இருக்கக்கூடிய தீயவன். இப்போ இதுக்கு நான் விரிவுரை சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் வெளிப்படையாக பார்க்கலாம். நம்மளை ஆளுகின்றவர்கள் நல்லவர்களா கெட்டவர்களா என்று சொன்னால் நீங்களே அதுக்கு பதில் சொல்லிக்கிங்க. நான் ஒன்றும் சொல்லலை. இந்த ஹதீஸ் அதற்கு ஏற்றவாறு இருக்கிறதா இல்லையா என்று பார்த்து கொள்ளுங்கள். இதன் அடிப்படையில் அப்படிப்பட்ட ஃபாசிக் என்று சொல்லப்படுகின்ற ஒரு குற்றவாளியை கொண்டு வந்து நிறுத்திவிட்டு சில பேர் பெருமை பண்ணுறான், பெருமை அடிக்கிறான், புகழ்றான், யார் வந்துட்டாங்க தெரியுமா அப்படின்னு. இது எவ்வளோ பெரிய சமூகத்திற்கான கேடு என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும். குறிப்பாக முஸ்லீம் சமூகம், ஒன்று நீங்கள் அதற்கான தகுதியானவர்களாக இருந்தால் அதற்கு நீங்கள் வந்துவிட வேண்டும். வந்துவிட வேண்டும் என்று சொன்னால் முஸ்லீம்கள் ஒற்றுமையாக இருந்து எல்லா காலங்களிலும் சேவையை புரிந்து மக்களுக்கு ஆற்ற வேண்டிய சேவைகளை ஆற்றி வர வேண்டும்.
நீங்கள் சேவைகளை செஞ்சாலே போதும், அல்லாஹ் அந்த இடத்துல கொண்டு வந்துடுவான். எப்படி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை கொண்டு வந்தானோ, எப்படி தாவூத் அலைஹிஸ்ஸலாத்தை கொண்டு வந்தானோ, எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு வந்தானோ அப்படி கொண்டு வந்துடுவான். நம்ம அங்கே இல்லையே, பொதுநலமே இல்லையே, சுயநலமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். உக்ரிமல் ரஜுலு மகாஃபத்த ஷர்ரிஹின்னு சொன்னாங்க நபி அவர்கள். இவனை மதிக்கலன்னு சொன்னால் அவன் ஏதாவது நமக்கு தீங்கு செஞ்சிருவான். இப்படி நினைச்சே பல பேரை மதிக்கலாம். ஐயோ ஆஜியார் அஸ்ஸலாமு அலைக்கும் ஆஜியார் அப்படின்னு சொல்லலன்னு சொன்னா என்ன பண்ணுவார்? ஆஜியார் நம்மளை வந்து பள்ளியாசல் விட்டு தூக்கிடுவார், வேலையை விட்டு அகற்றிடுவார், இப்படி நினைக்கிறோம். நம்ம அதுக்காக சலாம் சொல்கிறோம், மதிக்கிற மாதிரி நடிக்கிறோம். இது இல்லா எங்க கைருல்லா. இதெல்லாம் கியாமத்துடைய அடையாளம். வஷுரிபத்தில் ஹமூர், அதிகமாக மது அருந்தப்படும். வலஅன ஆஹிர் வஹாதில் உம்மத்தி அவ்வலஹா, இந்த காலத்து மக்கள் நம்முடைய முன்னோர்களை ஏசுவார்கள், திட்டுவார்கள். இன்னைக்கு உமர் சொன்னார், உமர் என்ன பக்கத்து வீட்டுக்காரரா? இன்னைக்கு ஏசக்கூடிய வார்த்தைகள் நம்மால் கேட்க முடிகிறது. முந்திய சஹாபாக்களை, நபிமார்களை, ரசூல்மார்களை, வலிமார்களை, தாபீன்களை, தபை தாபீன்களை, இமாம்களை ஏசக்கூடிய ஒரு நிலை வெளிப்படையாக இருக்கிறது. இவர் தானே சொன்னார், அவர் தானே சொன்னார், இது அல்லாஹ் சொல்லலையே, ரசூல் சொல்லலையே என்பதாக. இது கியாமத்துடைய அடையாளம் என்பதாக நபி அவர்கள் கூறினார்கள். இந்த ஹதீஸ் திருமீதியில் இடம்பெற்ற ஹதீஸாக இருக்கிறது. எனவே இவைகளெல்லாம் இன்னும் பல விஷயங்கள் இருக்கின்றன. இன்ஷா அல்லாஹ் வருகின்ற காலங்களில் நாம் அதை பற்றி பார்ப்போம். அல்லாஹு தஆலா இப்படிப்பட்ட அசூசைகளை விட்டு, இதெல்லாம் கியாமத்துடைய அடையாளங்கள், இது எல்லாம் வந்துருச்சுன்னு சொன்னால் மிகை அல்ல. அப்போ கியாமத்தை எதிர்பார்க்கலாம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே கியாமத்துக்காக, கபருக்காக நாம் தயாராக வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு புனித வாழ்க்கையை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் வழங்கி தருவானாக. ஆமீன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.